புனித சூசையப்பரே எங்கள் காவலரே, திருக்குடும்பத்தை காத்த தூயவரே, பாதம் பணிகின்றோம் எந்நாளுமே. எங்கள் வாழ்வினில் ஒளியாக வழிகாட்டுமே. பூசை முடிச்சுட்டு ஜம்மா அப்படியே யூடியூப்ல வரணும். ஆமா பார்த்துட்டு போட்டு நல்லா போடுங்க. ஆமா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயரில் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்களாகிய நாங்கள் எங்களது பாதுகாவலர் புனித சூசேப்பருடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்காக அதன் அடையாளமாக நாங்கள் எங்களுடைய ஊரளவை எடுத்து செல்ல இருக்கக்கூடிய திருக்கொடியை ஒரு ஆசியால் இறக்கி புனிதப்படுத்தியர்களும் இந்த கொடியானது உயர ஏற்றப்படுவது போல எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களும் விண்ணோக்கி வருவதாக. குறிப்பாக எங்களை வாழ்விடங்களிலும் இந்த கொடியானது கடந்து செல்லும் பொழுது புனிதருடைய உடனிருப்பை உணர்த்தவும்
அதன் மூலமாக நாங்கள் கொண்டாட இருக்கக்கூடிய இந்த திருவிழா மகிழ்ச்சியான ஒரு விழாவாக அமைய அருள்வீராக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். தாய்மடன் கிருபை தந்தை மகன் தூயாவை நிறைவாக வாழ்த்துவாராக. நாம் மூவராக முதல்ல சிறுவர் சிறுமியர், அதுக்கடுத்து பெண்கள், இறுதியாக ஆண்கள் என்று இந்த கொடி விழாவில் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்ளும். முதலிலே பறை இசை கலைஞர்கள் முன்பாக பறையடிப்பார்கள். அதைத் தொடர்ந்து கொடியானது கொண்டு செல்லப்படும்.
Hello.
வழிபாட்டை தொடங்குகிறோம். திருவையும் நமது திருவிழாவையும் தூய ஆவியாருக்குரிய முறையில் வழிநடத்தி செல்லும் ஆற்றல் கொண்டவர்கள் சார்பாக முதல் திரியை ஏற்ற இன்றைய திருவிழாவை தலைமையேற்று வழிநடத்தும் அருள்பணி பாரிவளன் ஆகியோரை அன்புடன் அழைக்கின்றோம். அர்ப்பண செபமாக கொண்டு வாழும் அருள் சகோதரிகள் சார்பாக இரண்டாம் திரியை ஏற்ற எஸ்எம்ஐ அருள் சகோதரிகளையும் பிஎஸ்ஏ இவருடைய ஆளுநரை பார்த்து அழைக்கின்றார்கள். இணைந்து பயணிக்கும் திருஅவை இறையாட்சியின் சான்று என்ற உயரிய இலக்கோடு நமது சமயநூல் பங்கின் பாதுகாவலர் புனித சூசையப்பரின் பெருவிழாவை இன்று கொடி
இவர்கள் 1 முதல் 3 வரை. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டு நிறைவேறின. கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் அந்த நாளில் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஓய்ந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உண்டாகாது என்ற கண்டிப்பான அதே வேளையில் தெளிவான அழைப்பை திருத்தூதர் பவுல் இன்றைய 2ஆம் வாசகத்தில் நமக்கு தருகிறார். பிறருக்கு சுமையாக இல்லாமல் அமைதியுடன் உழைத்து தமக்கான உணவை தாமே தேடிக்கொள்ள வேண்டும் என்ற நற்செய்தி விழுமியத்தை புரிந்து கொள்ள இந்த வாசகத்திற்கு செல்கிறது. தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1
53, 54 தொடங்கி 56 முதல் சொற்றொடர்கள் கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது, எப்படி இந்த நல்ல செயல்களை செய்கிறார், இவர் தச்சருடைய மகன் அல்லவா, இவருடைய தாய் மரியா என்பவர்தாமே, யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா, இவருடைய சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா, பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. புனித யோசேப்பினுடைய விழாவை சிறப்பாக கொண்டாடும் பொழுது நம்மையும் முழுமையாக தயாரிப்பதற்காக இந்த நவநாட்களை தொடங்கி இருக்கின்றோம். இன்று கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கின்ற இந்த விழா 10 நாள் விழாவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருப்பொருளை மையமாக வைத்து நம்மை முழுமையாக ஆண்டவருடைய பிள்ளையாக தயாரிப்பதற்கான ஒரு விழாவாக முன்னெடுத்திருக்கிறீர்கள். எனவே இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் புனித யோசேப்பின் விழாவின் மேல் வாழ்த்துக்களை குறித்தாக்கி வழங்குகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைய நாளிலே உங்களோடு இணைந்து இந்த திருப்பணியிலே பங்கெடுத்து உங்களுக்காக இறைவேண்டல் செய்யவும், நீங்கள் எங்களுக்காக இறைவேண்டல் செய்யவும், இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு திருவையாக, அதுவும் நம்முடைய அருள்பணியாளர் சொல்வது போல ஒற்றுமை, சம வாய்ப்பு, உள்ளிருத்தல் இவற்றின் விழுமியங்களால் நாம் உறவு பாடல்களை அமைக்கக்கூடிய ஒரு விடங்களாக நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே நாம் இணைந்து மறைக்கிழமை படிப்படியாக வருவோம். படிப்படியாக மறைக்கிழமையுடைய மட்டும் யார் காப்பியெல்லாம் இருக்கிறார் பக்கத்தில் கொடுக்கிறவர்கள் இவருக்கு எல்லாம் எங்கேயோ காய்ச்சி சூசைப்பு திருவிழா ஒன்று உழைப்பாளர் நாள் 2 போயிட்டு போ இங்கே இருந்தீங்களா யாருக்கும் ஒரு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க இங்கே தான் உட்காந்துருக்கீங்க அங்கே போயிட்டு பூரா காப்பி எடுத்து இங்கே சொல்லுவோம். 1 சூசைப்பு திருவிழா, அடுத்து உழைப்பாளர் நாள், அடுத்து அதெல்லாம் காப்பி அடிச்சாச்சு. நீ போ, நம்ம பின்னாடி மூணு காப்பி எடுத்துருக்கலாம். நீ டென்த்து பாக்கி உங்க அம்மா வரப்பாட்ட காப்பி எடுத்து சரியா? வணக்கம் மாதா எங்களுக்கு காப்பி அடிக்கிறது ரொம்ப சந்தோஷம். சரி 3 ஆயிடுச்சு. அடுத்து நீங்க என்ன திருவிழா? அப்புறம் முதல் இது நடந்து போய் கல்யாணம் அஞ்சு விழா, 50 விழா, இதோட கூடுதலா ஒரு விழா. சரி, மகிழ்ச்சி. 5 விழாக்களை இன்றைக்கு நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். இது உழைப்பாளர் நாள், சூசேப்பருடைய திருவிழா, நம்முடைய பங்கின் கொடியேற்றம், வணக்க மாதா திருவிழாவுடைய வணக்க மாதத்தினுடைய முதல் நாள், முதல் மாதத்தினுடைய முதல் வெள்ளி இயேசு கொடுக்கப்பட்ட நாள், 6வது நம்ம பாதங்களை இயேசு சொல்லுங்களா? பாதத்து பெயர் உள்ள நாள். அதனால இன்னைக்கு 6 விழாக்களை நம்ம கொண்டாடுறோம். இந்த நாளில் நாங்கள் 3 பேர் புதுசமைக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
செயலராக, மாநில செயலராக செயல்பட்டிருக்கிறார். அதனால 3 பேரும் இளையோர்களுக்காக உழைத்ததில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு ஒருவர் சேர்ந்து திருப்பணி நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதற்கு முன்னாடி 2001, 2002 இந்த காலகட்டங்களிலே நம்முடைய தந்தை சைமன் அவர்கள் புதூரிலே உதவி பங்கு தந்தையாக இருந்து அப்பொழுது இருந்த அந்த இளைஞர்களுக்கு தெரியும் மிகச் சிறப்பான வகையிலே மதுரையிலே பல நிகழ்ச்சிகளை இளைஞர்களுக்காக, மறைக்கல்வி மாணவர்களுக்காக நாங்கள் இணைந்து ஒருங்கிணைத்திருக்கின்றோம். ஆக இவ்வாறு பணி அடிப்படையிலே தோழமையோடு உங்களோடு கூடியிருப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு நம்முடைய கருப்பொருளாக உழைப்பின் மாண்பால் ஒரு பெரும் சமன்மை. சமன்மை சமத்துவம். அதனால மிக அருமையான வகையிலே இன்று உழைப்பாளர் நாளாக இருக்கக்கூடிய வேளையிலே நல்லதொரு கருப்பொருளை நம்முடைய தந்தையர்கள் எடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உழைப்புல சமத்துவம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கா இல்லையா? அப்புறம் அவர் தப்பா எடுத்தாரு. எத்தனை பேர் வீட்டில் இந்த உழைப்பு முழுமையாக மதிக்கப்படுகிறது? எங்க வீட்டில் உழைப்பு மதிக்கப்படுது அப்படிங்கிறவங்க இருக்கிறோம். சாமி நீங்க எடுத்தது தலைப்பு ஓட்டை கொடுக்க மாட்டேங்கிறோம். ஓட்டு எப்படி செய்யல நிறைய பேர் கைதுக்க மாட்டேங்க. எங்க வீட்டில் உழைப்பு மதிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறவங்க இல்லை. அதுக்கு என்னமோ நீ சொல்றியா மணி 7 அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கலாம். சொன்னா தப்பா போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். இயேசுவின் அன்புக்குரியவர்களே, நாம் நினைத்து பார்ப்போம். அடுத்த கேள்வி, இன்னைக்கு நம்ம எல்லாருமே இறைவனுடைய பிள்ளையாக வந்துடுறோம். இங்க வருகின்ற பொழுது எப்பொழுதுமே நாம் இந்த மறையை சொல்லுவோம். கொஞ்சம் வரும்போது ஒன்று சாமியார் போராடி வச்சிருந்தா ஏற்றுக்கங்க, இல்லாட்டி நீங்க ஆணுக்கு போராடி அல்லது சிட்டிகள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா கோயிலுக்குள்ள வந்தோடனே அப்படியே உட்காந்து பக்தியா இருக்கும். பிரசங்க வைப்பாரு, தெரியுமா? ஆனா போகும்போது
அது இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு கேள்வி எத்தனை வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் என் மகன் வந்து சென்னைக்கும் வீடு கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி. என் மகன் வந்து சென்னைக்கும் வீடு கொடுக்குறான், என் மகன் வந்து பாத்திரம் தேடுறான். 1 2 3 4 மகிழ்ச்சி. எங்க வீட்டுல வந்து என் மகன் வந்து 7வது 8வது படிச்சிருக்காங்க, போடுற துணி அவனே துவச்சுக்குவேன். எனக்கு சோறுலன்னா எங்க வீட்டுக்காரங்கன்னா சமைச்சு எனக்கு போடுவாரு. சந்தோஷம், வாழ்த்துக்கள். நிறைய பேர் எங்க வீட்டுக்காரரு நான் வந்து தாயை இறந்துட்டு இருப்பேன், நேரம் ஆயிடுச்சு. இல்லை நேரம் இருக்கு. வீட்டுக்காரர் டக்குன்னு போய் என்ன மத்தியே போட்ட, நான் போய் வீட்டு வாசல் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படி விளக்கமா எடுத்து கூட்டுவாரு. எங்க வீட்டுக்காரர் ஆட்டி சாப்பிட்டா 1 2 3 4 5. அருமை 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 அருமை. இவங்களுக்கெல்லாம் பலத்த ஒரு கலவரம் இருக்கு. உழைப்பின் மாண்பாய் பெரும் சமன்மை என்ற மையப்பொருளோடு இன்றைய நாளிலே சிந்திக்கின்ற வழியிலே இந்த உலகத்தில் இந்த உழைப்பின் சமன்மை சமத்துவம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே ஒரு தாய் சொல்லி சாமியார் தப்பா எடுத்துக்கிட்டாரு, தலைப்பு வந்து தப்பா எடுத்துட்டாரு. எங்கேயுமே சமத்துவம் இல்லை. அவன் எங்கேயோ இல்லை இல்லை அப்படின்னு சொல்லும் போது முதல்ல நம்ம வீட்டில் ஆரம்பிப்போம். அவன் நம்ம வீட்டில் ஆரம்பிக்கும் போது இப்பதான் நான் சொன்னேன், ஒரு கோடை அழைக்கிறாங்க அப்படின்னு நம்மளே அழைச்சிக்குவோம், அடித்து நாம் இறைவார்த்தை முறையில் நம்மளை விட்டு பார்ப்போம் அப்படின்னு. ஆக இன்று நாம் நினைத்து பார்ப்போம், நம்முடைய இல்லத்தில் இந்த சமத்துவம் ஏன் இல்லை, இந்த உழைப்பில் ஏன் பாகுபாடு இருக்கின்றது. பெண் பிள்ளைகள் தான் பாத்திரம் தேய்க்க வேண்டும், பெண் பிள்ளைகள் தான் வீட்டை பெருக்க வேண்டும், அல்லது துணிகளை துவைக்க வேண்டும், சமைக்க வேண்டும், அல்லது வீட்டு வாசலை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று யார் நமக்கு வகுத்து கொடுத்தது? எந்த புனிதர் அல்லது இயேசு கிறிஸ்து எந்த இடத்தில் அல்லது யாவை இறைவன் எந்த இடத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறார் என்ற ஒரு கேள்விகளை எழுப்பி பார்க்கின்ற வேளையிலே யாரோ இந்த சமூகத்தில் எழுதி வைத்து விட்டார்கள். எவ்வளவு கடினப்பட்டு உழைத்தாலும் உழைப்பு முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்தவுடன் பெண்கள் தான் சமைக்க வேண்டும். எவ்வளவுதான் வேலைக்கு சென்றாலும் காலையில் 4 மணிக்கு எழுந்து வேலைகளை முடித்து வைத்துவிட்டு உணவை எல்லாம் தயார் செய்துவிட்டு அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய காரியம். நினைத்து பார்ப்போம், யார் எழுதி வைத்தது இதெல்லாம்? நான் பல நேரங்களில் கேட்பேன், எத்தனை இல்லத்தலைவர்களுக்கு காப்பி போட தெரியும் அப்படின்னு. எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு நல்லா காப்பி போட தெரியும் சாம்பார் வைக்கிறது சும்மா நம்ம ஏற்பட நம்மளால வெளியே பேசுறோம். எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மையிலே தயக்கப்படுறீங்களா? அது உண்மையிலே தூக்கப்படுகிறா? தயவு செய்து பழைய உழைத்து பார்க்க என்னுடைய மனைவிக்கு தலைவலி தாய்ச்சி, அவருக்கு ஏதாவது நான் செய்தாக வேண்டும். அதை நாளிலே உணவு இருந்து வரும். ஒன்று யாராவது நம்முடைய உறவினர்கள் சமைப்பார், அல்லது போய் ஹோட்டலில் போய் நான் வாங்கி கொடுப்பா, என்ன செய்யறது, சாப்பாடு வைக்கிறது
நம்முடைய தந்தை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மையப் பொருளை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. ஆக என்னுடைய இதை தயாரிக்கின்ற பொழுது எனக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் தான். எப்படி நான் இதை மறைகளில் இந்த அன்பு மக்களுக்கு நான் கொண்டு செல்ல முடியும், என்ன சொல்ல முடியும்? அன்புகளை இந்த இடத்திலே நான் பார்ப்பது, இந்த உழைப்பு எல்லோருக்கும் உழைத்தான ஒன்று. உழைப்பின் வழியாக மாண்பை பெற்றுக் கொள்கின்றோம். அது சமத்துவமாக மாறுவதற்காக இந்த உலகில் எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. இன்னைக்கு மே நாள் அப்படின்னு கொண்டாடும். இருக்க எல்லோருடைய மூதாதையர்கள் இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல நிலையில இருக்கிறீங்க. ஆனா உங்க மூதாதையர் நினைச்சு பாருங்க, மெஜ்ராபூர் சொல்லியோ அல்லது பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலகத்தில் ஒரு தொழிலாளியாக இணைந்திருப்பார்கள். தாத்தா பாட்டியெல்லாம் நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளியாக இணைந்திருப்பார்கள். இந்த தொழிலாளியாக இணைந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எவ்வளவு கடினப்பட்டு இந்த ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த மே முதல் நாள் எப்படி உருவானது? 8 மணி நேர வேலை. இந்த 8 மணி நேர வேலையை பெறுவதற்காக எத்தனை போராட்டங்கள், எத்தனை உயிர் தியாகங்கள். அதன் வழியாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் பயன்பெற்று அதன் வழியாக இன்று நீங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பொருளாதாரத்தை பலனை நீங்கள் நல்ல முறையில் வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு மலைத்தோங்கி நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆக இந்த மே முதல் நாள் இவர் ஒரு சமத்துவத்தை பெறக்கூடிய அந்த ஒரு நாளாக இருக்கின்ற பொழுது அந்த சமத்துவத்தை நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய சமூகத்திலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அதை உருவாக்கவும் அதை கடைபிடிக்கவும் கடமைப்பட்டது. அல்லது பெண்கள் நாள் என்று சொல்லுகின்றமே, இந்த பெண்கள் நாள் ஒரு நாள்ல வரல. இந்த பெண்கள் நாள் மகளிர் நாள் அப்படின்னு எல்லாம் சும்மா போட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது, என்னமோ விளம்பரங்கள் வருது, எல்லாத்தையும் கொண்டாடிட்டு சொன்னா அதை பெறுவதற்கு எத்தனை பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். சம ஊதியம் வேண்டும் என்பதற்காக எத்தனை பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை இழந்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் நினைச்சு பார்க்கிற பொழுது நாம் ஏன் அந்த பெண்களுக்கான மதிப்பை நம்முடைய இடங்களில் தர மறுக்கின்றோம்? நாம் ஏன் இந்த சமூகத்தில் அந்த பெண் அடிமைத்தனத்தை அல்லது பெண்களுக்கான அந்த பாகுபாட்டையை நாம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம்? அப்படி என்றால் நாம் அதனுடைய மாற்றம் அடைய வேண்டும். என்னுடைய இடத்தில் நான் பணியாற்ற தொடங்குவேன். நானும் என்னுடைய மனைவியை பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுக்கான இந்த வேலையை நாங்கள் பகுத்துக் கொள்ள வேண்டும், பிரித்துக் கொள்ள வேண்டும். எல்லோருமே இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை பெற்றோம். அப்பதான் என் பிள்ளைக்கு அம்மா பையனை நீ கூப்பிடா, அக்கா இந்த பாத்திரத்தை கழுவணும், அப்பா வாசல் கொள்ளட்டும், நான் சமைக்கிறேன், நாளைக்கு நம்முடைய பணி பகிர்வு என்பது அதற்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இல்லங்களிலே என்று சொல்லிவிட வேண்டாம். எத்தனையோ இல்லங்களிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. அது நம்முடைய இல்லங்களில் நடக்க வேண்டும். அதுதான் இன்று நாம் இந்த உழைப்பின் வழியாக உழைப்பின் மாண்பாடு ஒரு பெரும் சமன்மை அப்படிங்கிற இந்த கருப்பொருளுக்கு நம்ம நீதி செய்யணும். அப்ப இதை உருவாக்குவதால் ஏதோ ஒரு பெண் போராடி, ஏதோ பெண்கள் தங்களுடைய உயிர்களை இழந்து இந்த மகளிர் நாள் வந்திருக்கிறது. எத்தனையோ யாரோ தொழிலாளர்கள் போராடி இதை நமக்கு பெற்றுத் தந்திருக்கிறார்கள் என்று நினைப்பதை விட இன்று நான் அதற்கான ஒரு குரலாக, அவர்களின் தொடர்ச்சியான ஒரு குரலாக என்னுடைய குரல் ஒழிக்க வேண்டும். என்னுடைய இல்லத்தில், என்னுடைய வாழ்விடத்தில், இந்த சமூகத்தில் ஒழிக்க வேண்டும். ஒருவேளை நான் அதை செய்ய முடியாமல் இருக்கலாம், யாரோ ஒரு செய்து கொண்டிருக்கலாம், அவர்களுக்கு நான் ஊக்குவிப்பாக நிச்சயம் செய்யுங்க, உண்மையிலே எங்களால் செய்ய முடியாது, நீங்க செய்யுங்க, நாங்கள் அதற்கு ஒத்துழைக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். எத்தனை பேர் வாய்க்கிறது நம்ம சொல்றோம். எதுக்கு இந்த பிள்ளைகள் இங்கு அமர்ந்து இருக்கிறார்கள்? 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகள் இந்த பீடத்துக்கு வருவது என்பது எளிதான காரியம் அல்ல. இது அருட்சகோதரி அவர்கள் அல்லது ஒரு பெண் திருப்பள்ளியில முன்னுரை வாசிக்கிறார்கள் என்றால் அவ்வளவு எளிதான இந்த காரியங்கள் நடக்கவில்லை. இதற்கு பின்னாடி எத்தனையோ பேருடைய உழைப்பு இருந்திருக்கின்றது, எத்தனையோ பேருடைய தியாகம் வந்திருக்கிறது. நாகர்கோவில்ல கிறிஸ்தரசர் பகுதி தொழிலாளர் நாளை கொண்டாடும் இன்று உடலை வருத்தி உழைக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஆசிரியை நிறைவாக வழங்கியிருந்தோம். அவர்களின் உழைப்புக்கேற்ற ஊதியமும் உரிய மரியாதையும் கிடைக்கச் செய்யவும் தொண்டர்களிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று தொழிலாளர்களின் பாதுகாவலாம் இந்த சூழ்ச்சியாக நிச்சயமாக கொண்டாடுகிறோம். வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் எமது இளைஞர்களுக்கு புனித சூசையப்பை பரிந்துரையால் நல் வாய்ப்புகள் கிடைக்கவும் அவர்கள் தங்கள் உழைப்பால் சமுதாய மறுமலர்ச்சிக்கு வித்திடவும்
இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். இந்த இலக்கிற்கேற்ப சாதி மத வர்க்க பாடுகளை கலைந்து மனித இனத்தால் உறவு பாடுகளை அமைக்கும் மனப்பக்குவத்தை மக்களுக்கு வழங்க இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். அனைத்து நாட்களையும் ஆசிரியரால் நிறைவேறும் புனித சூசையப்பெருக்கும் எளிமையிலும் உழைப்பின் மீதும் பற்று கொண்டவர்களாக நாங்கள் இணைந்து பயணிக்க அருள்தாருமாறு இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். உணர்ந்து வாழக்கூடிய குடும்பத்தால், குடும்ப உறுப்பினர்களாக, குடும்பத்தின் பொறுப்பாளர்களாக, குடும்பத்தின் பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று ஆண்டவரே அழைக்கின்றோம். நம்முடைய தனிப்பட்ட வேலைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். தந்தையே இறைவா, உம் பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினாலும் இரக்கத்தின் மிகுதியினாலும் ஆசீர்வதித்து வளர்ந்து வருகின்றேன். இன்று நாங்கள் எழுப்பி இருக்கின்ற மற்றாத கல்வி எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற மற்ற தேவைகளையும் அறிந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய திருமணத்திற்கு ஏற்ப இவற்றை எங்களுக்கு தக்க நேரத்தில் தகுந்த வழியை கொடுத்து எங்கள் வாழ்க்கையும் வெற்றி கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவார். அவர் பாடுபட கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை அளித்து அவர் கூறினார், அனைவரும் இதை பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரது இரவு விருதை அழுகி கிண்ணங்களில் இருந்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அறிந்தவர் கூறியதால், அனைவரும் இதிலிருந்து பெற்று பழகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உங்கள் பழக்கக்கூடிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கு உங்களுக்காக பலருக்காக சொல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இதை நிறைவேற்றிக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தையும் பங்கு கொள்கிற தூய ஆவியாளர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி உமது திருஅவையை நினைவுகூர்கிறோம். எங்கள் திருத்தந்தையையும் எங்கள் ஆயர்களையும் சாமி எல்லாத்துக்கும் நிலையாக அனைவரும் இந்த குழுவில் இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருவுரை வைத்து கொண்டாடுகின்றோம். டாக்டர் சகாணிகளை உடைய திருமணை சூடைய திருவிழாவும் திருநத்தமாவும் ஆட்சி எங்களுக்கு ஆன்மூலமாக அழைக்க இருப்பது போல நாங்கள் ஒவ்வொருவரும் உழைப்பின் மாண்பில் சமமை காண எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில், சமூக வாழ்வில் மாற்றத்திற்கான ஒரு குரலாக இருந்து அதை செயல்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக எங்களை உருமாற்றினோம். இறைவாக எங்களுடைய பங்கு திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் எங்களுடைய பங்கு திருவையை நிறைவாக ஆசிர்வதிக்கிறோம். கிளைமை மக்களை நிறைவாக ஆசிர்வதிக்கிறோம். இந்த பங்கு விழாவிற்காக வெள்ளி நிலையை தயாரிப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை, அமைப்புகளை, அன்பியர்களை நிறைவாக ஆசிர்வதிக்கிறோம். எல்லோரும் இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த திருவிழா பயணத்தில் இதன் பயனாக ஒரு அருமையான இறை சமூகம் உருவாகும். உழைப்பின் மாண்பை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சமூகமாக சமூகம் உருவாகும் என்பதை அருள்கிறோம். இந்த விழா நாட்களிலே எந்த ஒரு நோக்கத்தோடு இதோடு ஒரு அன்புகளை வழி கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய குடும்ப தேவைகளுக்காக, தனிப்பட்ட தேவைகளுக்காக, மன அமைதிக்காக, நல்ல உடம்புள்ள சுகத்திற்காக, தொழில் வளர்ச்சிக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, வேலை வாய்ப்புக்காக, சிறார்களுடைய வளர்ச்சிக்காக, மறுபட பிள்ளைகளில் உடைய திருவுடைய வைக்கக்கூடிய அனைத்து மன்றாட்டுகளையும் நீதாமே கருவுடன் செவி சாய்ந்து அழைத்து உதவி செய்து இந்த திருவை அன்பின் திருவையாகவே ஒரு மாற்றுகிறது. அது வழியாக அனைவரையும் அன்பின் கருவியை நிறைவேற்றுகிறோம். மேலும் உயிர்களோம் எதிர்நோக்குடன் உயிர்களும் எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும் எங்கள் குடும்பங்களில் இருந்த ஒவ்வொருவரையும் யாரும் நினைவாதவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உன் திருமுக ஒளியும் ஏற்றது எங்கள் அனைவர் மீது இரக்கமாய் கடவுளின் கண்டித்தாய் எங்கள் அன்பு தாயாய் புனித மரியாதை அவருடைய அன்பு துணைவரும் திருக்குடும்பத்தின் தலைவரும் கல்வியும் தொழிலாளர்களையும் பாதுகாவலர் என் பங்கியும் பாதுகாவலருமான புனித திருத்தூதர்கள் உலகில் ஒப்பந்தவராய் இருந்தவராய் இருக்கிற அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் நம்முடன் தகுதி பெற்று உன் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து
எல்லோரும் சமம். நாம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள், ஒரே இறைவனின் மக்கள், ஒரே திருநீலர்கள், இணைந்து இறைவனுடைய உடலையும் உள்ளத்தையும் பெற்றுக் கொள்பவர்கள் என்கிற நினைவோடு இத்தகைய ஒரு வாழ்வை அதன் வழியாக கிடைக்கக்கூடிய அமைதியை வேண்டி செல்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்டோம். உமது திருவுலத்திற்கு ஏற்பாருக்கு அமைதியை போற்றுவதையும் மதித்தருளாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவனின் ஒரு தாய் பிள்ளைகள் என்ற சமத்துவ உலகத்தோடு அன்பையும் அமைதியும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கவும், நம் ஒவ்வொருடைய காயங்களை கழுவவும், நம் ஒவ்வொருவரையும் இறைவனுடைய பிள்ளைகள் என்ற மாற்றி உயர்த்தவும் குறைந்து வளர இவருடைய திருவிருந்து பங்கேற்கப்படுகின்ற நாம் ஒருவர் பேர் பெற்றவர்கள். Thank you.
இன்றைய நாள் உழைப்பின் மாண்பால் உறுப்பினர் சார்ந்தை என்ற கருப்பொருளை சிறப்பித்திருக்கிறோம். கொடியை நம்முடைய வீதிகளிலே எடுத்து வந்து ஏற்றி அந்த கொடியானது எவ்வாறு மேல் நோக்கி பறந்து வருகிறது. அதே ஒரு உள்ளங்கள் எல்லா வகையான எதிர்மறை போக்குகளிலிருந்தும் குறைபடக்கூடிய மனநிலையிலிருந்து விடுபட்டு இறைவனை நோக்கி அதன் விளைவாக பிறருடைய நற்பண்புகளை நேர்களை கூறுகளை கண்டு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு சமூகமாக உருப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்றிருக்கிறோம். இது முதல் திருவிழாவை தலைமையேற்று வழிநடத்தி இறைவனுடைய ஆசையை நமக்கு பெற்றுத் தந்திருக்கக்கூடியவர்கள் அன்புடன் அன்பனை ராவல் சைமன் அவர்கள் சலசை சபை சார்ந்தவர்கள் 2002 முதல் 2008 6 ஆண்டுகள் தமிழ்நாடு 1000 பேருக்கு இளைஞர் பணிக்குழுவை வழிநடத்தியவர்கள். அவ்வாறு செயலராக இருந்த வேளையிலே தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கம், தமிழ்நாடு இளம் கத்தோலிக்க மாநாட்டு இள மாநாட்டு இந்த 2 இயக்கங்களையும் சிறப்பான முறையிலே பங்கு மறைவட்டம் மறைமாவட்டம் தமிழ்நாடு என்று கட்டமைப்புகளோடு உருவாக்கியவர்கள். குறிப்பாக இளைஞர்கள் 2006ஆம் ஆண்டே அரசியல் களம் காண வேண்டும் என்பதற்கான முன்னெடுப்புகளை எடுத்தவர்கள். ஆகவே பல நிலைகளிலே இன்று தமிழ்நாடு 1000 இளைஞர் பணிக்குழு சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இவர்களுடைய உழைப்பும் பங்களிப்பும் சிறப்பானதாக இருக்கிறது. அதே போல நான் தமிழ்நாடுகளை செயலராக பணியாற்றிய வழியிலே 6 இளைஞர் மாமன்றத்தை ஒருங்கிணைக்கும், அதே போன்று இளைஞர் பணிக்கான கொள்கை உருவாக்குவதும் என்னோடு இணைந்து வழிகாட்டி சிறப்பான முறையை செயல்படுத்த உதவி செய்தவர்கள். ஆகவே நாடுகளுடைய அழைப்பேற்று இந்த பெருவிழா திருப்பதியை தலைமையேற்று வழிநடத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு அனைவர் சார்பாக நாம் நன்றியை தெரிவிக்கிறோம். அதன் அடையாளமாக இந்த நூலாவை செய்வார்கள். இந்த நூலை குறிப்பாக வீட்டு வேலை என்பது பெண்களுக்கு மட்டும் நம்ம எழுதப்படாத ஒரு சட்டமாக இருக்கக்கூடிய சூழலில் அதில் சில பரந்துபட்ட மனத்தோடு சுத்தி மனநிலையோடு வீட்டு பணிகளே தொழிலுக்கு உதவியாக இருப்பதும் ஆண் மனிதர்களும் அந்த பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்வதும் ஒரு பாராட்டந்த ஒரு கூறாக இருக்கிறது. ஆகவே உழைப்பின் மாண்பு குடும்பங்களிலிருந்து தொடர வேண்டும், அதன் மூலமாக சமநிலை பெற வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு எடுத்துரைத்து நாம் சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கான வழியை காட்டியிருக்கக்கூடியவர்கள் நண்பனை பாராட்டுகிறார்கள். இவர்கள் நான் மதுரையில் 2013-18 மதுரை உயர்நிலை மாவட்ட செயலராக பணியாற்றிய போன்று 2002 முதல் 2007 செயலர் நான்சி அவர்கள் இந்த நூலை, நீதிக்குழு ஆரகசாமி அவர்கள் இந்த நிதியையும் மண்புவாழ்வில் அனைத்து சபை அருட்சகோதரிகள், புனித வளராமை பிரான்சிஸ்கு சபை சகோதரிகள் அனைவருக்கும் சிறப்பான நன்றி. பீடத்தையாளர் செயல் அருட்சகோதரிகளுக்கும் திருப்பதியை நாம் பங்கெடுப்பதற்கு பாடிய பாடல்களுக்கும் அலுவலக ஆர்வலருக்கும் பலிப்பீடத்திலே உதவி செய்திருக்கிய பீட செயலாளருக்கும் அவர்களை ஒருங்கிணைத்த சகோதரருக்கும் அதே போன்று திருப்பண்டகரை பொறுப்பாளருக்கும் நமது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கம்பம் பங்கினுடைய பங்கு அருள்பணியினராக கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டு தேவையின் அடிப்படையிலே பேராயர்கள் பணிமாற்றம் கொடுத்திருக்கிறார்கள்.
இருப்பினும் இந்த 2 ஆண்டு பணியிலே எங்களுடைய கம்பம் பங்கை பற்றி ஒரு சில வார்த்தைகள். கம்பம் பங்கு 2016ஆம் ஆண்டு அனுமந்தப்பட்டியிலிருந்து தெரிந்த ராயப்பட்டியிலிருந்து ஒரு சில கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பங்காக இருந்தது. பங்கு மையம் கம்பம் அதனை சுற்றி இருக்கக்கூடிய 6 கிராமங்களை உள்ளடக்கியதான் கம்பம் திருவரை. அதிலே ஒட்டுமொத்தமாக 220 குடும்பங்களை உள்ளன. சிறிய ஒரு பங்காக இருந்தது. கம்பம் பெரிய நகரமாக இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய குடும்பங்கள் என்பது 75 குடும்பங்கள் தான். அதே போல அடுத்த ஒரு மையம் என்று சொல்கின்ற பொழுது கூடலூர் மையம். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய உங்களுக்கு செல்லக்கூடிய வழியே அங்கு 60 குடும்பங்கள் இருக்கின்றன. ஒரு குடும்பங்கள் என்பது புலம்பெயர்ந்து கேரளா பகுதியிலே குடியிருக்கிறார், தொழிலுக்காக போகிறார்கள். வீட்டை பொழுது 60 குடும்பத்தினர் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக சிறிய சிறிய கிராமங்கள் கேள்விப்பட்டி, கேச்சிப்பட்டி, லோயர் கிராம், என்டிப்பட்டி, இந்த கிராமங்களை உள்ளடக்கிய என்னுடைய பங்கு திருவிழா நூற்றாண்டு கடந்த ஒரு சிற்றாலையில் தான் நம்முடைய கூடலூரில் இருக்கின்றனர். நம்முடைய அனுமதிப்பட்டியிலே இருக்கக்கூடிய மக்கள் கிறிஸ்தவத்தை தழுவிய பொழுது அவர்கள் கொடுத்த அந்த செய்தியை உள்வாங்கி அவர்களும் சென்று அனுமதிப்பட்டியில் 1880களில் சிறுக்குவார்பட்டியில் அங்கிருந்த தந்தையை சந்தித்து அவர்களை வரவழைத்து கிறிஸ்தவத்தை தழுவினார்கள். அதே போல இந்த கிராமத்தை சார்ந்தவர்களும் அனுமதிப்பட்டியில் உள்ள மக்களுடைய அந்த செய்தியை கேட்டு இவர்களும் அங்கு அந்த காலத்தில் அங்கிருந்து ஒரு 120 கிலோமீட்டர் சிறுக்குவார்பட்டி கொண்டாக இருந்தது. அந்த வழியிலே அந்த தந்தைகளை சந்தித்து அவர்களை அழைத்து வந்து கிறிஸ்தவத்தை தழுவிய ஒரு அருமையான ஒரு கிராமம். செம்மண்ணால் கட்டப்பட்ட 120 ஆண்டு பழமையான ஒரு சிற்றாலயமாக இருந்தது. பல்வேறு முயற்சிகள் எடுத்தாலும் சரிவர அது செயல்படுத்த இயலாத ஒரு நிலையை கடந்த ஆண்டு ஒரு கடினமான ஒரு முயற்சியை தான் மேற்கொண்டேன். 60 குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் 2 குடும்பத்தில் தான் அரசு வேலை. இது எல்லாருமே வந்து கூடிக்கொண்டார்கள். கட்டட பணியாளர்கள் அதே போல வந்து கேரளா கும்பிடிக்கு ஏலக்காய் எடுப்பதற்கும் டிஎஸ்டேட் வேலை பார்க்குறதுக்கும் தினைக்கும் இந்த பகுதியில் தெரியும். ஜீப்பில் தான் போவோம். ஜீப்பில் வந்து 20 பேர் அழைக்கிட்டு போவோம். நம்முடைய திருவள்ளிலிருந்து ஒரு 10-15 ஜீப் போகும். அது மாதிரி அங்கே சிறப்பிக்கிறதுதான் அதிகமாக அவர்களால் பங்களிப்பு செய்ய முடியவில்லை. 10,000 போட்டிருந்தாங்க. 2017ஆம் ஆண்டு 10,000 போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த 10,000 ஏறக்குறைய 9 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 20-25 குடும்பம் 10,000 அப்படின்னு அவ்வளவு கடினப்படக்கூடியவர்கள். அதே போல வந்து ஒவ்வொரு அருட்தந்தைகளும் முயற்சி எடுத்த நிலையே அங்கு அதை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. வெளிநாட்டு நிதியும் இப்பொழுதுதான் அவளை எளிதாக கிடைக்கிறது. ரொம்ப வெளிநாட்டு நமக்கு தெரிஞ்ச யாராவது பாரசு அவங்களை நேரடியாக போடலாம். இந்த மாதிரியான சூழலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கடந்த ஆண்டு ஆண்டவரின் நம்பிக்கை வைத்து அவர்கள் சேமித்து வைக்க அல்லது நான் சொல்லி கொஞ்சம் சேமித்த ஒரு 3 லட்சத்தை வைத்துக் கொண்டு தேர் எடுத்து தெருவில் விடுவோம். எப்படியாவது நிலையில் வந்து நின்றுவிடும் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையோடு பயணத்தை தொடங்கினேன். பேராயர் அவர்கள் நிர்வாகியாக இருந்த பொழுது அவர்கள் டைமினார்கள் 3 லட்சத்தை வச்சுட்டு என்னுடைய மதிப்பீடு 45 லட்சம். சின்ன ஒரு சிற்றாலை எப்படி தொடங்க போறீங்க அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தையை அவர்கள் சொன்னேன். நான் தேர்தல் திருவிழா இந்த மக்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக கனவு வாழ்ந்தார்கள். கனவு நிறைவேற முடியவில்லை. எனவே எடுத்துக்கொள்வோம். நிச்சயமாக அவர்கள் நமக்கு வெளி கொடுப்பார்கள். எனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கிய அந்த பயணம் இன்று வரை 2 வந்துருச்சு. ஒரு 15 லட்சம் எனக்கு அங்கே போய் பெற்று ஒரு 2 அளவுக்கு நான் கொண்டு வந்தாச்சு. அந்த வகையில் இந்த வந்து 2 வேலைகள் கடவுள் நடைமுறை இருக்கின்றன. எனவே உங்களை போன்ற சமூகங்களை நான் சந்தித்து வருகிறேன். கல்விப்பணியாளர்களை சந்தித்து ஏதாவது ஒரு வகையை பலமளித்த ஒரு திருவைக்கு உங்களால் ஏற்ற உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். 26 அடி அகலமும் 50 அடி நீளமும்
சிலுவை வச்சு முடிச்சிருக்கலாம். ஆனால் என்னுடைய விருப்பம் அதோட எப்படி ஒரு சமயம் இருக்கிறது, எப்படி ஒரு நாடகம் இருக்கிறது, ஒரு ஜோமாலையாக இருக்கிறது, அது மாதிரி ஏன் உருவாக்கப்படுற ஏழை அது அவங்களுடைய கனவு. வெளியில் வந்து பிரம்மாண்டமாக பார்ப்பாங்க. ஆனால் அந்த பிரம்மாண்டத்தையும் அந்த ஒரு மாண்பையும் ஏன் அவங்களுடைய ஊரிலே பார்க்கக்கூடாதுன்னு என்னுடைய எண்ணமாக இருக்கும். அதனால கொஞ்சம் கடினப்பட்டதால் நான் முன்னெடுப்பேன். கடவுள் இதுவரைக்கு இருந்த 3 பங்குகளுமே இந்த ஆலயத்திலிருந்து எனக்கு உங்களுடைய 3 நண்பர்கள் தான் உதவி செஞ்சு அங்கே போய் நான் எப்படியாவது நிறைய உதவி செஞ்சுருவேன். அப்படி அந்த வகையில் தான் பங்கு அரண்மனையாளர் மார்ட்டின் யூஸ் வழியாக உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. இதுதான் வந்து நாங்கள் நினைச்சிருக்கக்கூடிய அந்த கோவில் ஒரு 3 அடுக்கு கோபுரம் இந்த மாதிரி தான் வந்து கட்டலாம் என்று நினைத்து இப்பொழுது பணிகள் சென்று கொண்டிருக்கின்றன. அதனால் உங்கள் ஒவ்வொருடைய மேலான உதவியை உடனிருப்பை இயன்றளவு தந்தவருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக ஒரு சிறிய உரை, வெள்ளை உரையானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கல்வியானது சின்ன நோட்டீஸும் துட்டறிக்கையும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதில் QR கோடும் இருக்கும். இந்த வங்கி கணக்கினுடைய QR கோடு அந்த உரையில் இந்த நாளை சிறப்பு செய்யவும் உங்களுடைய இணைந்து செல்லிக்கவும் உங்களுடைய திருவிழாவுக்காக பங்கேற்கும் அழைத்த கருத்ததை மாற்றி அவர்களுக்கும் உங்களுடைய பங்கு பொறுப்பாளர்களுக்கும் இங்கு வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது நவநாளுடைய முதல் நாள் நீதிய இது நவநாளுடைய முதல் நாள் தொடர்ந்து அருள்மேந்தி நம்முடைய நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளவும் நாம் தொடர்ந்து வாழ்வதற்கான தேவையான பலன்களை பெறவும் இதனை நவநாளோடு ஒவ்வொரு நாளும் பங்கிற்கு வரவும் சென்னைக்கு அழைக்கிறேன். எழுந்து